மக்கள் ஊழிய கூட்டணின்னு ஒன்று நடக்குமான் என்று ஒன்று செய்தி வருகிறது. இது ஜோசப் விஜய் அவர்கள் பதவிக்கு 2024 தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக போட்டுக்கிட்டு 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் தாவேகா சேர்ந்து கூட்டணி அமைக்கும். அனிதாவை பற்றி யார் நம்ம ஜோசப் விஜய் ஐயா பேர் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 குழந்தைங்க கல்வி திட்டத்தினால சாகுதுங்க, தற்கொலை பண்ணிக்குது. ஒரு அனிதா தான் உங்களுக்கு தெரியுதாங்க. எத்தனை பேர் லெட்டர் எழுதி வச்சாங்க, எங்கள் அப்பா டாஸ்மாக் குடிச்சு இது பண்ணுறதுனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் தெரியாதுங்களா? காங்கிரஸ் 4% தாண்ட பிஜேபி 5 சீட்டாக கூடும். 7 சீட் எடுத்தால் 15 சீட் ஆகும், 7.5 சீட் எடுத்தால் 20 சீட் ஆகும், 8 சீட் எடுத்தால் 30 ஆகும், 9க்கு மேலே போச்சுன்னா 40-50 சீட்டு கூட ஜெயிக்கலாம். ஆப்புக்கு உதவி செய்வதற்காக ராகுல் காந்தியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு டிஎம்சிலேருந்து தீதி பிரச்சாரத்துக்கு வரன்ட்டாங்க. ஆனால் அங்கே காஷ்மீர்லேருந்து இவர் அறிக்கையை விட்டுட்டாரு. பாஜகவிற்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 45-60%, இவங்களுக்கு 45-55%. காங்கிரஸ் 7% தாண்ட பாஜக 7-9% போச்சுன்னா 50 சீட் ஜெயிச்சிருவாங்க பிஜேபி. இண்டி கூட்டணிக்கு இறுதி காலம் வந்து விட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு அங்கே ட்ரம்ப் ஐயா நமக்கு பல விஷயங்கள் மோடிக்கு சாதகமாக நடந்து வருகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தான் போட்டியிடணும்னு எதிர்பார்த்தோம். அதை செல்வ பெருந்தகையும் உறுதிப்படுத்துகிறவர்கள் அன்றைக்கே எல்லாத்தையும் பேசினார். நாங்கள் தலைமையிட்ட பேசி கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்ட்டு. திமுக தனது வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதனால் கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே தோழமை கட்சிகள் தொடர்ந்து விசிகா, சிபிஐ, சிபிஎம் எல்லாமே திமுக மேலே ஒரு அதிருப்தி தான். ஆர்எஸ்ஆ ஒரு விதமான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றி சொல்லியிருந்தாரு. விசிகா தொடர்ந்து மது ஒழிப்பு மாநாட்டிலேருந்து ஆதவர்ஜம் விவகாரத்து வரையும் அதிருப்தி தான் இருந்துட்டு வராங்க. அப்புறம் இந்த சார்லையும் ஒரு வினாவை எழுப்பியிருந்தார். ஸோ இப்போ காங்கிரஸுக்கும் இப்போ ஒரு அடி விழுந்திருக்கு. இல்லை, அது ஒரு பக்கம் சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவை பொறுத்தவரை 71 இன்னைக்கு வரைக்கும் 2வது முறை ஜெயிச்சதில்லை. அதனால வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு செட்டப் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் மாதம் இங்கேருந்து கப்பம் வருது. ஏன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இது டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வரும், அதில் தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பெரும் கான்ட்ராக்டுகள், அதில் அவங்க பெற லாபத்தையும் வெளியில் வரும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா செல்வ பெருந்தைகள்லாம் உங்களுக்கு அந்த பகுதியில் ஒரகடம் இதில் இருக்கிற பல இதில் இருக்கிற யூனியனில் ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், அந்த படப்பை பெல்ட்டில் இருக்கிற கம்பெனிஸில் பல கட்ட பஞ்சாயத்து பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இப்போ பட் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி காலையில் வெடிகாலையில் நான் எழுந்து பார்த்தப்ப 4 மணி நேரமோ என்னமோ முன்னாடி செல்வ பெருந்தகை நாங்கள் நிற்கவில்லை, திமுக நிற்க விட்டும் என்று ஒரு அறிக்கையே விட்டார். அதில் பார்த்தா 8 மாதம் தான் இருக்கிறது என்பதால் அப்படிங்கிறார். அவருக்கு கணக்கு கூட போட தெரியலையான்னு தெரியல. இன்னும் அட்லீஸ்ட் 14-15 மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் உடனே திமுகலேருந்து சந்திரகுமார் வேட்பாளர்னு பார்த்தாங்க. திமுக கட்சிக்கு 2 தாங்க ஒன்று. அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும், அது கடன். ஒரு பக்கம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 கடன் வாங்குவதில் இருக்குது. இது பணம் கடனுங்க. இன்னொன்று, கட்சிக்கு தலைவர்கள், வேட்பாளர்கள், மந்திரிகள் எல்லாம் கடன் வாங்குதுங்க. இன்றைக்கி நான் எல்லா பெரிய அமைச்சர்கள்லாம் யாருங்க, ஏவா வேலு, ரகுபதி, KKSSR, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து கடன் வாங்கினவங்க. இப்போ இந்த சந்திரகுமார் யாருங்க, தேமுதிகவில் அவர் 2016 கூட்டணி வைக்காமல் மக்கள் நல கூட்டணி போனோன்னா கட்சியை உடைச்சிட்டு இவங்க விலைக்கு வாங்கினவர்கள். கடன் இல்லை, இது விலைக்கு வாங்கினவர்கள். ஸோ அடுத்த கட்சியிலேருந்து வாங்குறது இல்லை, கடனை வாங்கி நம்ம தலையில் ஏற்றுறது இதுதான் பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னது நடக்கலாம். பட் எனக்கு வருகிற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஊழிய கூட்டணின்னு ஒன்று நடக்குமான் என்று ஒன்று செய்தி வருகிறது. இது ஜோசப் விஜய் அவர்கள் பதவிக்கு 2024 தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக போட்டுக்கிட்டு 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் தாவேகா சேர்ந்து கூட்டணி அமைக்கும். அதில் புஷி ஆனந்துக்கு பேக் ரோலை கொடுத்துட்டு ஜானோராகிய சாமியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று, புஷி ஆனந்த் ஜானோராகிய சாமி வரப்போறாரா இல்லை ஆதவர்ஜுனா வரப்போறாரா?
இல்லை, புஷி ஆனந்த் கட்சியில் ஓரம் கட்டப்படுவார். இது ஜான் ஆரோக்கியசாமியையும் இவரும் கட்சியை வழிநடத்துவார்கள். நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் வழிநடத்துவார்கள். ஏன்னா அங்கேருந்து பணம் வரணுங்க. மார்ட்டின் ஐயா பணம் கொடுக்கணுங்க. மார்ட்டின் ஐயா 509 கோடி அஃபிஷியலாக கொடுத்தாங்க. இவங்க கோர்ட்டில் காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் இடி போயிருக்கு. இது இங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் முந்தா நேற்று நியூஸில் பார்த்தா இதே வேலை நம்ம தீதி அக்கா, அதுக்கு பேர் என்ன, டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களும் கல்கட்டா ஹைகோர்ட்டில் போய் எங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு கேஸில் விடுவிக்கிறாங்க. இடி போய் போட்டிருக்கு. ஏன்னா இடி லோக்கல் போலீஸில் ஒரு வழக்கு இருந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ், மூல குற்றம் இருந்து அந்த பணத்தில் கையாடல் செஞ்சுருக்காங்கன்னா தான் இடி வர முடியும். ஸோ இங்கே வெற்றி பெற்று பண்ணிட்டாங்க, அங்கேயும் நடக்குது. ஸோ அதனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் சேர்ந்து ஒரு மக்கள் ஊழிய கூட்டணி, தொல் திருமாவளவன் முதலமைச்சர். ஏன்னா 2021 அதாவது 2016 அதிமுக ஜெயலலிதா 2ஆம் முறை ஜெயிக்கிறதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தலைமையில் வைகோ மற்றும் 2 கம்யூனிஸ்ட்கள் சேர்ந்து ஓட்டு பிரிச்சது ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம் பிரித்தார். 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் கமலஹாசன் இது சரத்குமார் சேர்ந்துக்கிட்டு திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற பாரிவேந்தரையும் சேர்த்து ஒரு கூட்டணி வச்சு ஓட்ட பிரித்தாங்க. ஸோ இது அப்போ அதுக்கு ஏதோ மக்கள் நல்லா வேறு ஏதோ ஒரு கூட்டணின்னு பேர் வச்சாங்க. அதனால் இப்போ மக்கள் ஊழிய கூட்டணின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தலைமையில் வைக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, வேட்பாளர் யார் போடுறதுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தைக்கு அப்படி ஒரு உதை. இன்னொரு பக்கம் மன்னராட்சின்னு திமுகவுக்கு வருதுன்னு சொன்னால், ஈரோடு EVK இளங்கோவன் நம்ம ஈவே ராமசாமியார் பரம்பரையை சேர்ந்தவர், அவருடைய சகோதரர் EVK சம்பத் மகன். ஸோ இவங்க ஃபேமிலியிலேருந்து 9 முறை எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லன்னு 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, 5 முறை தோற்றுருக்காங்க. திருப்பி இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க ஈவே ராமசாமியார் பரம்பரை, அதனால ஜோசியக்கார்ட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுக்கும் ஈரோடு கிழக்குக்கும் ராசி இல்லை, முதல்ல பையன் போயிட்டான், திருப்பி அப்பா போயிட்டான், இன்னொரு பையன் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க நிற்கலைன்னா இந்த கோஷ்டி இது செல்வ பெருந்தை கோஷ்டி கொடுக்கணுமா, தங்கபாலு கோஷ்டி கொடுக்கணுமாங்களாம் ரொம்ப பிரச்சனை வந்த உடனே வேண்டான்னு விட்டு கொடுத்தாங்க. தங்கபாலு சேலம் மட்டும் தானே, அவர் ஏன் ஈரோடு வர போகிறார் சார்? இப்போ நீங்கள் EVKஸை எடுத்துட்டிங்கன்னா அவர் எங்கெல்லாம் போட்டி போட்டிருக்காருன்னு பார்த்தா ஈரோட்டை தாண்டி தேனி வரைக்கும் வந்திருக்காரு, கோபியில் ஜெயிச்சிருக்காரு, கிருஷ்ணகிரிக்கு போயிருக்காரு. எங்கள் கூட்டணியில் இடம் கிடைக்குதோ போவாங்க. அதனால யார் வேணால் கேட்கலாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கே பிரச்சனை இன்னொன்று பணத்தை இறக்குறதுங்க. போன தடவை 700 கோடி இறக்குனாங்க. இந்த தடவை அதிமுக நிற்கலைன்னா 100லேருந்து 300 கோடியில் முடிக்கலான்னு பார்க்குறாங்க. பாஜகவில் எடுத்துக்கிட்டால் அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் செய்யும் ஒரு சில திமுக திராவிட ஆதரவாளர்கள் அண்ணாமலையே நிற்கணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாராம். அண்ணாமலை இந்த தேர்தலில் நிற்க வேண்டாம் ஒதுங்குவதாகவும் கூறப்படுகிறது. எல்லாம் அடுத்த 4 நாளில் டெல்லி முடிவெடுக்கும்னு ஒதுங்குறாங்க. டெல்லி தேர்தலும் நெருங்கிடுச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி தான் அதுக்கும் வரும்போது, ரிசல்ட் பிப்ரவரி 8ஆம் தேதி. ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் பாஜகவோட வியூகம் என்னவா இருக்குது சார்? இல்லை, ஆம் ஆத்மிக்கு எதிராக வியூகம்னா நம்பர் 1 இது ஆன்டி இன்கம்பன்சி. 10 ஆண்டுகளாக ஆட்சி, அதில் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க இத்தனை நாளைக்கு நம்ம ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடத்துகிறோம், நாங்கள் இங்கேருந்து கூட யாரோ போய் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் தமிழக அமைச்சர் கூட. அதுக்கப்புறம் நாங்கள் மொஹல்லா கிளினிக்ஸ்னு ரொம்ப நல்லா நடத்துகிறோம் அப்படின்னாங்க. இந்த மொஹல்லா கிளினிக் சம்மந்தமாக சொல்கிறது பிரதமர் இன்சூரன்ஸ் திட்டத்தில் இவங்க சேராமல் இருந்தாங்க, ஆயுள் காப்பு திட்டத்தில். அதை பற்றி அது வந்த உடனே எவ்வளவு கேவலமாக உங்களுடைய மொஹல்லா கிளினிக்ஸ் இருக்குது, மத்திய அரசு நிதியை வாங்காமல் ஏன் நடத்துகிறேன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டிச்சுது. பள்ளிக்கூடங்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது, குடிநீர் கலராக தண்ணி வருது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிஜேபி இதை மோடி வெர்சஸ் இதுன்னு கொண்டு போனால் பாராளுமன்றத்தில் 50%க்கு மேலே ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் சட்டமன்றம்னு வந்தால் அவங்க உள்ளூர் பிரச்சனையை கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஹரியானா தேர்தலில் பார்த்தா மோடி அளவு ஜாஸ்தி பிரச்சாரம் பண்ணல. இதில் மகாராஷ்டிரா தேர்தலையும் மோடி பிரச்சாரம் பண்ணல. RSS தான் போய் 6000 கூட்டங்கள் அங்கேயும் இங்கே 1000 கூட்டங்கள் என்னமோ போட்டாங்கன்னாங்க. அதனால இதில் மோடியை வெளியில் போயிட்டு பிரச்சனைகளை சொல்லணும். எப்படி உங்கள் ரோடு இருக்குது, எப்படி உங்கள் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, டெல்லியில் 3 இப்போ கார்பரேஷன் இருக்குது, அதிலெல்லாம்
முன்பு மேயராக பல ஆண்டுகளாக இருந்தது பிஜேபி. இப்போ அதுவும் இல்லை. ஸோ காரணம் அவங்கள காட்டுவாங்க, மத்திய அரசு கொடுக்கணும் இல்லை இவங்க கொடுக்கணும்னு. இப்போ அதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்று, இவர் கேஜ்ரிவால் ஊழல் வழக்கில் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது, அவர் எந்த ஃபைலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அதிஷியை போட்டிருக்காங்க. ஆனால் பிரச்சாரத்தில் மீண்டும் கேஜ்ரிவால்னு பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. அது வாய்ப்பே இல்லை. சட்டத்தில் போய் அவங்க பிரச்சாரம் கொண்டு வரலாம். ஆனால் முதல்வர் கேண்டிடேட் அதிஷியோ இல்லை வேற யாரோ இல்லை ஆப்பு கட்சியோட, அது ஆம் ஆத்மி கட்சியோட கெஜ்ரிவாலோட மனைவியாக கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை, கேஜ்ரிவால் மனைவிக்கு கொடுக்கல. கேஜ்ரிவால் இது நியூ டெல்லி சீட்டில் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் இந்த தீக்ஷித்துடைய மகன் சந்தீப் தீக்ஷித் நிற்க வச்சிருக்காங்க. பிஜேபி சார்பாக முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சாஹிப் சிங் வர்மாவுடைய மகனை நிற்க வச்சிருக்காங்க. அவர் அங்கே வெற்றி பெறுவதே மிக கடினம். அதிஷியும் அவருடைய கல்காஜியில் ஜெயிக்கிறதுக்கு மிக கடினம். அதிஷி அவருடைய அப்பா பேர் மர்லேனான்னு பேர். அதாவது அவர் கார்ல் மார்க்ஸ் லெனினையும் சுருக்கி மர்லேனான்னு ஆரம்பத்திலிருந்து பல வருடங்களான அதிஷி மர்லேனான்னு வச்சுக்கிட்டவங்க தேர்தலில் நிற்கணும்னு ஒன்று அதிஷி மர்லேனா சிங்னு போட்டாங்க. ஏன்னால் இதில் பஞ்சாபில் ஒரு பக்கம் சீக்கியர்களும் இன்னொரு பக்கம் பீகார் யூபியிலேருந்து வந்தாங்க, பூர்வாஞ்சல் பகுதியிலேருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ இவர்களை ஓட்டை டார்கெட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு பெண்களில் 40-45 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களில் ஓரளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஆப்புக்கு. இப்போ ஆண்களில் மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருக்குது. 65% மேல் ஓட்டு சென்றாலும் அதை தாண்டி காங்கிரஸ் 3-4% ஓட்டு தான் சென்ற 2 அசம்பிளி தேர்தலையும் வாங்கியிருக்கு. இவங்க 47% வாங்கியிருக்காங்க. பிஜேபி 35-38% வாங்குறாங்க. இப்போ காங்கிரஸ் 4-7% தாண்ட பிஜேபி 5 சீட்டாக கூடும். 7 சீட் எடுத்தால் 15 சீட் ஆகும், 7.5 சீட் எடுத்தால் 20 சீட் ஆகும், 8 சீட் எடுத்தால் 30 ஆகும், 9க்கு மேலே போச்சுன்னா 40-50 சீட்டு கூட ஜெயிக்கலாம். காங்கிரஸ் அங்கு செல்வாக்கு பெறுமா? ஏன்னா காங்கிரஸ் இது எம்பி எலெக்ஷனில் 4 சீட்டில் பிஜேபியும் ஆப்பும் 3 சீட்டில் இவங்க நின்னாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே 35% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க தொகுதியில் நின்ன இடத்துல. ஸோ காங்கிரஸ் அதில் அவங்க நின்ன இடத்துல வாங்கின 35%-ல் 1/3 பங்கு ஓட்டை இந்த முறை வாங்கினால் நிச்சயமாக ஆப் தோற்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆப்புக்கு உதவி செய்வதற்காக ராகுல் காந்தியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு டிஎம்சிலேருந்து தீதி பிரச்சாரத்துக்கு வரன்ட்டாங்க. ஆனால் அங்கே காஷ்மீர்லேருந்து இவர் அறிக்கையை விட்டுட்டாரு, இது இண்டி கூட்டணி என்பது பாராளுமன்றத்தோடு முடிஞ்சு போட்டுதுன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க எதுக்கு இண்டி கூட்டணி. அதாவது இவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறது சொல்கிறதுக்கு இண்டி. ஆம் ஆத்மி கட்சிக்கு டெல்லியில் பெண்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது? ஏன்னா உரிமை தொகையெல்லாம் அங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான கவர்ச்சிட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பல திட்டங்கள். இல்லை உரிமை தொகை கொடுக்க இயலாது. அங்கே அவங்களுக்கு பவர் கிடையாது, பணமும் கிடையாது, அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ரெவென்யூ செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் சொல்லியிருக்கார், அது நடக்காதுங்கிறது அவருக்குமே தெரியும். அது வெறும் இன்னும் சொல்ல போனால் வாக்குறுதி கொடுத்த பஞ்சாப் எலெக்ஷனில் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை. அதனால மக்களுக்கு அது தெரியும். ஆனால் இந்த ரெட் பஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்குறதோ அதை அறிவித்ததே ஆம் ஆத்மி தான் முதல்ல செஞ்சது. அதுக்கு அடுத்தது 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்தது. அதுதான் 100 யூனிட் 150 யூனிட் பவர் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 1000 ரூபா ஸ்கீம் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கொடுக்கவில்லை. இதை பிஜேபி மிக தெளிவாக எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. சரி, டெல்லியுடைய டெமோகிராஃபி வேறங்க. அங்கே பெரும்பாலானவர்கள் உழைப்பாளிகள் மற்றும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஹரியானாலையும் நொய்டாலையும் ஃபரிதாபாத்லையும் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க இந்த 1000 ரூபாயை நம்பி இருக்கிற டைப்பு கிடையாது. இது அங்கே பெரிய அளவில் எடுபடாது. ஆனால் அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற அந்த கரண்ட் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, இந்த விஷயங்கள் பெண்களை கவர்ந்திருக்கு. ஆனாலும் அதை உணர்ந்து இப்போ அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களோ ஸ்கூலில் பசங்க படிக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்தைக்கு சிவசேனாவிலேருந்து இவரும் அதுக்கு பேர் என்ன ராவுத்துன்னு சொல்லிட்டு அந்த சாம்னா பத்திரிகையுடைய எடிட்டரும், இந்த பக்கம் பீகார்லேருந்து லல்லு பிரசாத் யாதவின் தேஜஸ்வியும் இந்தி கூட்டணி இனிமேல் கிடையாது, அடுத்த எலெக்ஷன் பீகாரில் தான் வரப்போகுது. இந்த 2025 டெல்லிக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் எண்டில் நடக்கும். இனிமேல் இந்தி கூட்டணி கிடையாது, எங்கிட்ட சீட்டு கேட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது காங்கிரஸிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வளர வளர பிஜேபி தனிப்பட்ட மெஜாரிட்டியும் அதை தாண்டியும் போகும். ஆனால் காங்கிரஸ் ஓட்டு வாங்கலைன்னு சொன்னால் ஆம் ஆத்மி தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. நான் முதல்வர் பதவியில் இருக்கும் வரை டங்ஷன்
சுரங்கம் வந்து இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. கனிம வள விஷயத்தில் வந்து மாநில உரிமையை வந்து ஒன்றிய அரசு பறிச்சடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் பதிவு பண்ணியிருக்காரு. சார், இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு, கனிம வளம் இதெல்லாம் கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உரிய அது ராயல்ட்டி முழுக்க அது மாநில அரசுக்கு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. சரி, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த சட்டத்தை போட்டு டெண்டர் போட்டு அது வேதாந்தாக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணல. இப்போ கனிமொழி அம்மையார் முதல்ல ஒரு ட்வீட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் மதுரை எம்பி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ இதை பற்றி பேசுகிற இவங்க எல்லாம் 900வது நாளாக பரந்தூரில் போராட்டம் நடந்து வருது. ஏங்க இதை பற்றி யாரும் பேசலைங்க சார்? ஒன்று பரந்தூராக இருக்கட்டும், டங்ஸ்டனாக, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட 2 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குன்னா எடுக்கிறதுக்கு தேவை என்றால் எடுக்கணும். அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட் இடத்த கொடுக்கலாங்க. இது மேலூர் சர்க்கிளில் இருக்குங்க, மதுரையை தெரிஞ்சவங்களுக்கு. இதே மேலூரில் 2022-23 இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மார்பிள், அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, அந்த இது குவாரியிங்க்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு போட்டு போராட்டம் பண்ணி நிறுத்தாங்க. அப்போ ஏங்க இந்த மாதிரி போராட்டம் வரல? இதுக்கு அடுத்தது இதில் வந்து போன ஆண்டு ஒரு 23 ஒரு இது டிசம்பரில் ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. இந்த ஆட்சி இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குவாரியிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் குவாரிங் பண்ணால் நேற்று கூட ஏதோ கரடி வந்து இது வந்து ஆனை கொண்டு இருக்க இதுலன்னு வருதுங்க. ஸோ இது கனிம வளத்தை காப்பாற்றுறதா இருந்தால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து காப்பாற்றணும். இன்னைக்கு காலையில் தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கோயம்புத்தூரில் யானை வழித்தடத்தில் இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை ஒட்டி உள்ள பகுதிகளில் சாண்ட் குவாரியிங் நடந்திருக்கு. அதை இது இப்போ எஸ்ஐடி போட்டு விசாரிக்கணும்னு போட்டிருக்குங்க. இதை தாண்டி இது கும்பகோணத்தில் நீர்நிலை மீட்பில் கலெக்டர் இஸ் அன்ஃபிட்னு சொல்லிச்சு. இப்போ கமிஷனர் வந்து ஆக்கிரமிப்பாளருக்கு உதவி செய்கிறார். அவருக்கு தண்டனை, துறை ரீதியாக தண்டனை கொடுத்துட்டு என்ன தண்டனை ப்ளஸ் மீட்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தலைமைச் செயலாளர் கொடுக்கணும்னு நேற்று சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இடதுசாரிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் திமுகவை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே டங்ஸ்டன் இருந்தால் நிச்சயமாக சரி செய்யப்பட்டிருந்தால் அந்த ஏரியாவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறது தான் என்னோடது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை உட்பட அங்கே போய் வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் முழுசாக உடன்பாடு இல்லை. பட் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, எடுக்க முடியும்னா அந்த ஒரு ஷார்ட் ஏரியாக்குள்ளே பண்ணலாம். ஆனால் அந்த பெல்ட்டு, அரிட்டாப்பட்டி பெல்ட்டில் பல சமணப்படுகைகள் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கணும். நீங்கள் இதுக்கு இந்த குவாரியிங் பண்ணப்போ, மினரல் குவாரியிங் பண்ணப்போ அன்றைக்கி யாரும் குரல் எழுப்பலை. விவசாயிகள் போராடினாங்க, யாரோ ஒரு சிலர் வழக்கு போட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வாயை இருந்துச்சு. இப்போ பேசாமல் இருக்கு. நேற்றுக்கு ராசா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சுயநலத்துக்காக நீங்கள் இது பண்ணி கொள்கையை நீர்த்துறீங்க, நீங்கள் எங்கெங்க நிற்கிறீங்க? ராசா எங்கெங்க நிற்க? உங்களுக்கு சுயமரியாதை இருக்காங்க? பெரம்பலூர்காரங்க, நீங்கள் பெரம்பலூர் எம்பியாக இருந்தவங்க, பெரம்பலூர் தனி தொகுதியாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்போ பொது தொகுதி ஆயிடுச்சு. பொது தொகுதியில் நீங்கள் நிற்க முடியுங்க, நான் தனி தொகுதியில் தான் நான் நிற்க முடியாது. இல்லை, அந்த தனி தொகுதி அவர் நிற்காம போயிட்டோன்னா கூட்டணி கட்சிகள் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் கூட பண்ணி அந்த முடிவு எடுத்துருக்காங்க திமுக. சார், எதாக இருந்தானே சார், நான் என் உள்ளூரில் நிற்கணுங்க. ஏங்க அண்ணா, ஏன்னா கருணாநிதி ஐயா வந்து திருவாரூரில் நிற்காததுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அந்த தொகுதி பொது தொகுதியாகவே இருந்தது, அதனால் நான் நிற்கவில்லை. பொது தொகுதி மாறினவுடனே அங்கே போய் திருப்பி நின்னார். கடைசியாக அவர் ஜெயிச்சது திருவாரூரில். இப்போ இவர் கருணாநிதி ஐயா திருவாரூரில் நிற்கலன்னா அதுக்கு காரணம் அது பொது தொகுதி. பொது தொகுதியில் எஸ்சி மட்டும்தான் நிற்க முடியும். எஸ்சிக்கு ரிசர்வாக இருந்தால் எஸ்சி தான் நிற்க முடியும், எஸ்டிக்காக இருந்தால் எஸ்டி தான் நிற்க முடியும். ஆனால் பொது தொகுதியில் ராசா நிற்க முடியும். இப்போ ராசா ஏன் சுயமரியாதை விட்டு அங்கே போயிட்டார்? அவர் அதுக்கு பதில் சொல்லணும்ல. இன்னொன்று, ராசா ஐயா ஒரு பேட்டி, ரொம்ப பிரபலமான பேட்டிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம இபிஎஸ் ஐயா வந்து நீட் ரத்து தீர்மானம் போட்டப்ப, நான் சட்டத்தின் அனைத்து வாய்ப்புகளையும் முழுமையாக ஒரு வழக்கறிஞனாக பார்த்து விட்டேன். நீட்டை எந்த விதத்திலும் ஒழிக்க முடியாது. சூரியனை இடது பக்க மேற்கில் உதிக்க செய்ய முடியும்னு சொல்ல முடியுமா? அது போலத்தான் நீட் ரத்து செய்வது என்பதுன்னு அவர் பேசின வீடியோ இருக்கு, வேணும்னா உங்களுக்கு தரங்க. இப்போ நீட்டை ரத்து பண்ணணும்னு ஒரு தீர்மானம், அதுக்கப்புறம் யூஜிசி எதிர்த்து தீர்மானம், இது எல்லாம் இதே வேலையை திருப்பி இவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இருந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்களா? நேற்றைக்கு திமுக சார்பாக ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஆளுநரை திரும்பி பெறணும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது, எங்கேருந்து வழக்கு போடுறாங்கன்னு தெரியல. சார், யூஜிசியில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் 3 பேராசிரியரை கொடுக்கணும். அந்த பேராசிரியரை ஆளுநர் போடுற ஒரு நபர், மாநில அரசு ஒன்று, யூஜிசி ஒருத்தரை போடணும்.
இப்போ மாநில அரசே வேணான்ட்டாங்க. ஆனாலும் இங்கே வேலை செய்கிற பேராசிரியர் தான் பொண்ணு, அவங்களும் யார் வேணாலும் நீங்களும் உங்களுக்கு தகுதி இருந்தால் பிஹெச்டி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம், நானும் பண்ணலாம். ஸோ வெளியிலேருந்து யாரையும் கொண்டு வர முடியாது. இது மங்கியோ அங்கியோ சங்கியோ யாரையும் கொண்டு வர முடியாது. யார் பேராசிரியர் தகுதியோடு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள தான் எடுக்க முடியும். ஸோ சார் இன்றைக்கி படிச்சுட்டு வர மாணவன் எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்ய போகிறதில்ல. அவன் குவாலிஃபிகேஷன் பெங்களூரில் இருக்கிற கம்பெனியாக இருக்கட்டும், ஹைதராபாத்தில் இருக்கிற கம்பெனியாகட்டும், பூனாவில் இருக்கட்டும், ஏன் பல பேர் அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிலையும் வேலை செய்யணும்னா கல்வி இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சு. இங்கே போய் கருணாநிதி தான் செம்மொழின்னு ஒரு பாடம் 9வது பாட புக்கில் இருக்குங்க. அந்த செம்மொழி தமிழ்ங்கிற பாட புக்கத்தில் செம்மொழிங்கிறத இப்போ தமிழ் ஏன் செம்மொழி ஆனதுன்னு ஒரு லைன் கூட இல்லைங்க. முழுக்க முழுக்க கருணாநிதி இந்த புத்தகத்தை எழுதினார், கருணாநிதி தொல்காப்பிய பூங்கா எழுதினார், கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு எழுதிட்டு கடைசியில் கருணாநிதி செம்மொழியாக மாற்றுவதற்கு போராட மத்திய அரசு இந்த தேதியில் செம்மொழி, இவ்வளோ தாங்க அந்த பாடத்தில் இருக்குது. இந்த பாடத்தை படிச்சுட்டு வர மாணவனுக்கு என்ன யூஸ் ஆகும்? இன்னொன்று நீட் தேர்வு, அனிதாவை பற்றி யார் நம்ம ஜோசப் விஜய் ஐயா பேர் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 குழந்தைங்க கல்வி திட்டத்தினால சாகுதுங்க, தற்கொலை பண்ணிக்குது. ஒரு அனிதா தான் உங்களுக்கு தெரியுதாங்க? எத்தனை பேர் லெட்டர் எழுதி வச்சாங்க, எங்கள் அப்பா டாஸ்மாக் குடிச்சு இது பண்ணுறதுனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் தெரியாதுங்களா? நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது, நீட் தேர்வு கட்டாயம் வேணும்னு சொன்னது யாருன்னு சொன்னால் திரு டாக்டர் ரவீந்திரநாத், ஏகே ராஜன் கமிட்டியில் உறுப்பினராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவருடைய ஃபேஸ்புக்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஸ்க்ரீன்ஷாட்டை, அதை கூட மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நிலைமையில் போட்டியுள்ள சூழ்நிலையில் நீட் தேர்வையோ குயிட் தேர்வையோ விலக்கு கேட்க முடியாது. அதில் மாநில அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு தனி இப்போ 7.5% இருக்க மாதிரி அதுதான் முடியும் அப்படின்னே தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதை விட்டுட்டு நீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணல நான் பண்ணேன், அவங்க என்ன சொன்னது, நாங்கள் வந்தால் ஒரு கையெழுத்தில் அதை ரத்து பண்ணுற ரகசியம் தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போராடணுன்னாங்க. இதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாங்க இவங்க, அதாவது கையெழுத்து வாங்கினாங்க பாருங்கள் எல்லாருக்கிட்டையும், காலேஜிலலாம் இப்போ ஸ்கூல் காலேஜில். அதை வாங்கினப்போ அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் வழக்குக்கு போனப்போ இது கருத்துரிமையில் ஒரு கட்சி என்ன வேணாலும் கையெழுத்து வாங்கலாம், ஆனால் இன்றைய மாணவர்கள் புத்திசாலிகள், இது போன்ற வேலையற்ற வேலையை ஒரு அரசியல் கட்சி கையெழுத்து வாங்குது அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள்னு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? உச்ச நீதிமன்றம் நீங்கள் கையெழுத்து வாங்கினதை பற்றி இப்படி சொல்லிச்சு. அந்த கையெழுத்து வாங்கினதெல்லாம் சேலத்தில் இளைஞர் திமுக மாநாட்டில் ரோட்டில் கடந்துச்சு. இது எல்லாமே பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்க, மக்களுக்கு தெளிவாக புரியுது. இன்னொன்று, இண்டி கூட்டணி உடஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தெளிவாக இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அதுக்கு பேர் ஓமர் அப்துல்லா. இன்னொரு பக்கம் சிவசேனா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, பீகார் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ நிச்சயமாக டெல்லியில் மிக கடுமையான சூழ்நிலையில் பாஜகவிற்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 45% இவங்களுக்கு 45% 55%. காங்கிரஸ் 7% தாண்ட பாஜக 7 9% போச்சுன்னா 50 சீட் ஜெயிச்சிருவாங்க பிஜேபி. ஏன்னா இவங்க பாஜக காங்கிரஸுடைய ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அந்த ஓட்டு நிற்கணும். டெல்லியில் காங்கிரஸ் அடி வாங்குச்சுன்னா, ஏன்னா அதாவது பிஜேபிக்குமே சொன்னால் 96க்கு பிறகு இது வரைக்கும் ஜெயிக்கல, கிட்டத்தட்ட 28 வருடமாக ஆட்சியில் டெல்லியில் பிஜேபி இல்லை. ஸோ காங்கிரஸ், இன்னொன்று காங்கிரஸுக்கு ஒரு ராசிங்க, எங்கெல்லாம் ஒரு அசம்பிளியில் 3வது முறை தோற்றால் என்றால் அங்கே திரும்பி ஆட்சிக்கு வந்ததில்லை. அதை ஆரம்பித்து வச்சது தமிழ்நாடு. 67 தோற்றதுக்கப்புறம் இன்றைக்கி வரல. அதுக்கப்புறம் பீகாரில் குஜராத்தில் 7 முறையாக வரல. மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேஷில் 4வது முறை, இப்போ மகாராஷ்டிராவில் 3வது முறை, சத்தீஸ்கர், இப்படி இப்போ பஞ்சாப், இப்போ இந்த முறை பஞ்சாப் தோற்றா இது 4வது முறையாக போகும். அதனால டெல்லியில் காங்கிரஸ் தோற்றால் காங்கிரஸுடைய ஆட்சி 44லேருந்து 99க்கு போனாங்கன்னு சொன்ன எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது மன்மோகன் சிங் ஐயாவிற்கு இறுதியாக அவருடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு கூட போகாமல் ஒரு தனியார் கார்ப்பரேட் கம்பெனியுடைய பிளேனை வாங்கிக்கிட்டு தாய்லாந்துக்கு போய் அங்கேருந்து எங்கே போனார்னு தெரில, நியூ இயர் கொண்டாடுறதுக்கு. மன்மோகன் சிங் ஐயாவுடைய அஞ்சலி 7 நாள் அப்போ இங்கே ஸ்டாலின் ஐயா 2 மீட்டிங் திருவள்ளுவர் அந்த பாலம் வைக்கிறதுன்னு கன்னியாகுமரிக்கு போகிறாரு. உங்கள் கூட்டணி கட்சியில் 10 வருஷம் அமைச்சராக இருந்து நீங்கள் 1,76,000 கோடி இந்தியாவுக்கு நஷ்டம் பண்ண 2G இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கோலில் நம்ம ஜெகத் ரட்சகன் ஐயா மைனிங் எல்லாம் வாங்கினார். இதையெல்லாம் செய்ய உதவிய திரு மன்மோகன் சிங் ஐயாவுக்கு அந்த 7 நாள் மார்னிங் கூட பண்ண மாட்டீங்களா ஐயா? இது இண்டி கூட்டணிக்கு இறுதி காலம் வந்து விட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு அங்கே ட்ரம்ப் ஐயா நமக்கு பல விஷயங்கள் மோடிக்கு சாதகமாக நடந்து வருகிறது.
நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போதைக்கு மிக்க நன்றி சார்.